சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தமிழ் என் தங்கம், என்ன அவ்வளவு பிடிக்க மாட்டா உனக்கு? யாரு சொன்னாலும் இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா, உன்னை விட்டு போக மாட்டேன். எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பா மேலதான் பாசமா இருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை உங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கா. டாக்டர், மாஸ்டர் எனக்கு அப்பா மாதிரி தான். அப்படியா? மாஸ்டர் நீ அப்பா மாதிரி ஃபீல் பண்றியா? ஆமா டாக்டர், எனக்கு அப்பா இல்ல, அதனால நான் மாஸ்டர் அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவர் எனக்கு அப்பா மாதிரி தானே ஸ்கூல்ல மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காரு இல்லையா மாஸ்டர்? அப்படியா? உனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்குமா? ஆமா மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுத்தது மாஸ்டர் தான். என்ன காப்பாத்த ஒரு அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. எனக்காக ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டாரு. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து நான் நல்லா படிக்கலனாலும் இனி நான் தமிழுக்கு படிக்க சொல்லி தரேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாரு. நாங்க ரொம்ப தூரம் வெக்கேஷன் போனோமா, அப்ப நான் ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வாங்கன்னு சொன்னேன். உடனே மாஸ்டர் வந்தாரு. அப்புறம் ஃப்ரைடே என்னை பார்க்க வருவாரு. எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் செய்யலனாலும் எனக்கு மாஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்டர். நீ கார்த்தி ரத்தண்டா, அப்புறம் எப்படிடா உனக்கு கார்த்திக்க பிடிக்காம போகும்? தான் ஆடா விட்டாலும் தான் தசையாடுன்றது தமிழ் விஷயத்துல சரியாதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பாப்பா. இப்பதான் உன் மாஸ்டர் வந்துட்டார்ல, இனி ஒரு பிரச்சனை இல்லையே. இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிடலாமா? ஓகேயா? நர்ஸ், இன்ஜெக்ஷன். ஓகே டாக்டர், ஆனா எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். வலிக்காம போடுறீங்களா? கண்டிப்பா நான் வலிக்காம போடுறேன். நீ அந்த பக்கம் மாஸ்டரை பாரு. வலிச்சுதாமா? வலிக்கல? கொஞ்சம் வலிச்சுச்சு, கொஞ்சம் வலிக்கல. ஓகே, நீ ரெஸ்ட் எடு. இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, போக சொல்லுங்க. அவன் குழந்தைய விட்டுட்டு அவன் எங்கம்மா போவான்? வேண்டாத்த, அவன் குழந்தைன்னு சொல்லாதீங்க அத்தை. ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். முதல்ல அவனை போக சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இப்ப மாதிரி அவ இதே ஸ்கூல்ல படிக்கட்டும். நான் அவளை பாத்துக்கிறேன். எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருந்துக்கிறேன். ப்ளீஸ் கார்த்தி, நீ அப்படி சொல்லாதப்பா. அவ உன்னை அப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவ உன்னை அப்பாவா நினைக்கிறா. இந்த நேரத்துல போய் நான் தூரமா இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ற? அவன் ஓ ரத்தண்டா. அதனால நீ குழந்தை கூடவே இரு, அவளை பாத்துக்க. வேண்டாத்த, பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரியே பேசுறீங்க. நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்லத்தா. பெத்தவன் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது பெரிய பாவம் தா. அந்த குழந்தை இவனை விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லுது.
அவளை இவன்கிட்ட இருந்து பிரிச்சு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா உன்னால மட்டும் தாங்க முடியுமா சொல்லு? நம்ம தமிழுக்காக தான் சுந்தரி சொல்ற. ஏமா, ஏற்கனவே சுந்தரி ரொம்ப குழம்பி போயிருக்கா. நீங்க மேற்கொண்டு குழப்பாதீங்க. தம்பி, நான் முருகனோட தம்பி ஐயப்பன் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சுந்தரிட்ட பேசி பார்க்கறோம். சுந்தரிமா, என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்றதும் சரிதான். குழந்தை அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கு. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டுமே. அதான் சொல்றாருல, திருந்திட்டேன், நல்லவன் ஆயிட்டேன்னு. அப்புறம் என்ன? சுந்தரி, நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. அவர் தமிழ என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. தமிழுக்கு அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா தமிழ் நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டா, அது உனக்கே தெரியும். அதனால விடு, அவர் இருந்துட்டு போகட்டும். அவர் நல்லவன்னு நமக்கு சொல்ல வேண்டாம். தமிழ் அவரோட குழந்தை. அந்த குழந்தைய நம்ப வைக்க அவர் வேஷம் போட்டாலும் சரி, உண்மையாவே அவரு நல்லவரா இருந்தாலும் சரி, அது அவரோட போகட்டும். தமிழ் என்னைக்குமே உன் குழந்தை. அது என்னைக்கு புரியுதோ அப்ப பாத்துக்கலாம். இங்க பாரு, நீ அவரை எதுவும் சொல்லாத. அவன் நல்லவனா இருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்க தானே. அவனால நான் என்னென்ன பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு உயிரையே இழந்திருக்கோம். இந்த குழந்தை இன்னைக்கு அம்மா இல்லாம அப்பா இல்லாம என்ன அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். இப்ப வந்து புதுசா அவன் நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லி எல்லாரையும் குழப்ப பாக்குறான். அவன் என் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சுந்தரிமா, மாமா சொன்னா கேப்ப இல்ல. இப்போதைக்கு குழந்தை கூட இருக்க மட்டும் அலோவ் பண்ணு. அவர் யார் உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்னா? நாளைக்கு குழந்தை இந்த ஸ்கூலுக்கு தான் போவேன், மாஸ்டர் வேணும்னு அடம் பிடிச்சா மறுபடியும் பிரச்சனை தான் ஆகும். சுந்தரி, ஓ மாமா சொல்றத கேளு சுந்தரி. சுந்தரி, வா.